பாருங்கம்மா, தாத்தா வரவே மாட்டேங்கிறாரு. அப்பா ஏன்பா உள்ள வாங்க. வாங்க அம்மா, தாத்தா வரவே மாட்டேங்கிறாருமா. அப்பா என்னப்பா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கூச்சம்? இதுவும் உங்க வீடு தான்ப்பா. வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாங்கப்பா. அந்த பாரதி என்ன மன்னிச்சிருத்தா, மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருத்தா, என்ன மன்னிச்சிரு. அப்பா என்னப்பா ஆச்சு? என்ன அப்பா ஏன் அழறீங்க? அப்பா ஏன்பா அழறீங்க? அழாதீங்க. என்ன மன்னிச்சிருத்தா, என்ன மன்னிச்சிரு. அப்பா என்கிட்ட எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குறீங்க? அப்பா அப்பா ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்கப்பா. அந்த பாரதி என்ன வார்த்தைக்கு வந்து அப்பா அப்பான்னு நீ கூப்பிட்டுருக்க. ஆனா நான் உன்னை என் பொண்ணாவே பார்க்கலையே. என்ன மன்னிச்சிருந்தா, என்ன மன்னிச்சிரு. நான் பாவிதான், நான் பாவி. எனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. நான் எப்படி இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சேன்னு எனக்கே தெரியலத்தா. அப்பா தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். என்னத்த சொல்றது? உங்ககிட்ட ஆதி எதுவுமே சொல்லலையாத்தா? அவன் சொல்லி இருக்க மாட்டான், அவன் சொல்லி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் நல்லவன். என்ன மாதிரி அயோக்கிய நல்லா இல்ல. அவன் நல்லவன், ரொம்ப நல்லவன்ப்பா. ஆதி நீ என்ன மன்னிச்சிரியா? ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்ட, என்ன மன்னிச்சிரியா? மன்னிச்சிரு. சரி சார் விடுங்க, நான் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கல. என்ன ஆச்சு ஆதி? என்ன நடக்குதுங்க? அப்பா எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாரு? அத பாரதி சொல்றதுக்கு வாய் கூசுற மாதிரி ஒரு வேலையை பண்ணி போட்ட. அதான் சந்தனம் எது சாக்கடை எதுன்னு தெரியாம மேல அள்ளி பூசிக்கிட்ட. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தோத்துக்கிட்டே இருக்கேங்கிற ஆதுக்கத்திலையும் நான் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி போட்டேன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினைச்சு நான் அந்த அசிங்கத்தை பண்ணி போட்டேன். இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கானு வெளியூர்ல இருந்து, அவன் கூட ஆண்டாள் சுத்துறது பார்க்க நல்லவா இருக்கு. வெளிய மத்தவெல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. இவன் எதுக்கு ஆண்டாள் பேர்ல துணி கடை வச்சு கொடுக்கணும்? ஊரே இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு, தெரியுமா? ஊருக்காரங்க அம்புட்டு பேரும் கேவலமா பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல. இப்ப நிம்மதியாடா உனக்கு? இதுக்கு மேலையும் நீங்க இருந்தான்னு வை. எங்க குடும்பத்தில் இருக்கிற அம்புட்டு பேரும் கை தந்து சொல்லி போட்டேன். நீங்க ரெண்டு பேரும் பைக்ல போறத பார்த்துட்டு சொல்றீங்க இல்லையா? தர்மலிங்க அண்ணன் தான் இந்த தம்பியும் நம்ம ஆண்டாளையும் சேர்த்து வச்சு பேச சொன்னாரு. அந்த பாரதி மவளை நானே அசிங்கமா பேச வச்சுட்டா. நான் மனுஷனே இல்லத்தா, மனுஷனே இல்ல. எனக்கெல்லாம் நல்ல சவே வராது. விடுங்க சார், அதான் நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுல்ல, அது போதும் சார். சார் ப்ளீஸ் இனிமேலாவது ஆண்டாலையும் அழகரையும் சந்தோஷமா இருக்க விடுங்க. ஆதி இதுக்கு மேலையும் என்ன நடக்கணும் எனக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை கழுவணும் இல்ல. நான் வேண்டாம் உன் காலையும் ஆண்டாள் காலையும் உழுது மன்னிப்பு கேட்டுறவா? சார் என்ன சார் இது, பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க.
சுஜாதா பாரதி, நீ என்ன மன்னிச்சிருந்தா. நான் கேட்டதுக்கு அம்மா கூட சண்டைன்னு இதுக்குதான் எல்லாரும் போய் சொன்னாங்களா? ஏன் அது நீங்களும் இத பத்தி என்கிட்ட சொல்லல? இல்லை பாரதி, அது வந்து சுஜாதா, இப்படி ஒரு அசிங்கத்தை எப்படித்தான் அவ உங்ககிட்ட சொல்லுவா? என்னால அம்பட்டு பேருக்கும் பிரச்சனை தான். நல்ல உயிரோடு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்பா இப்படி பண்ணீங்க? நல்லா ஆடிப்பட்டேன். ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் பொறாமையிலையும் ரொம்ப ஆடிப்பட்டேன். ஏதா என்ன நீங்க மன்னிக்காட்டியும் பரவாயில்ல, என்ன திட்டாவது என்கிட்ட பேசுங்களேன். இல்ல என்ன வையறதுக்காவது பேசுங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க தான். அப்பா, உங்களை நான் மன்னிக்கிறதோ ஆதி மன்னிக்கிறதோ முக்கியம் இல்ல. ஆண்டாள் மன்னிச்சா போதும். நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சார், எங்களை விட அதிகமாக உடைஞ்சு போயிருக்கிறது ஆண்டாள் தான். அவங்க உங்களை மன்னிக்கணும், அதுதான் இப்போ முக்கியம். அதா ஏதோ ஒரு கோபத்துல மதிக்கட்டு போய் இப்படி பண்ணிட்டதா, என்ன மன்னிச்சிருத்தாயி. அப்பா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. விடுங்கப்பா, அவ சீக்கிரம் சரியாயிடுவா. எப்படி பாரதி இவன் சரியாவா? இவன் செஞ்சது சாதாரண தப்பா?